என்னடி வர சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கேன்? கிறிஸ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் கிறிஸ். என்னடி சொல்ற? ஒரு காரணமும் இல்லாம சுத்தமா ஒரு ரீசனே இல்லாம திடீர்னு வந்து லவ் பிரேக்கப் பண்ண சொல்ற? என்னடி ஆச்சு உனக்கு? நேத்து கூட ஓசில ஊர் சுத்தி காட்டினா, ஓசில படம் பார்த்த, ஓசில பிரியாணி எல்லாம் சாப்பிட்ட. என்னடி ஆச்சு உனக்கு? டேய், இப்ப என்ன உனக்கு காரணம் வேணும் அவ்வளவுதானே? நீ வேற கஷ்டம், நான் வேற கஷ்டம். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆமா. ஏய், நீ அத்தை பொண்ணடி, நான் ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட் லூசு. ஆமா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கஷ்டம் இல்ல. டேய், ஏன் ஸ்டேட்டஸ் வேற, உன் ஸ்டேட்டஸ் வேறடா. ஆமா, கொள்ளாத ஸ்டேட்டஸ். பால் அடிஞ்ச பில்டிங்ல உங்க அப்பா உள்ளார ஃபேன் அடிக்கிறான், எங்க அப்பா வெளியே ஃபேன் அடிக்கிறான். இதெல்லாம் ஸ்டேட்டஸ் அடி. டேய், ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? செல்ல குடுறா. எதுக்கு குடுறாங்கறல்ல. ஐயோ, நம்ம எக்ஸ் குடுக்குள்ள பேருவாலோ. ஸ்டேட்டஸ் பாத்தியா? இப்போ நீ என்னோட ஸ்டேட்டஸ பாரு. எங்க குடு. பாத்தியாடா? வேற வேற ஸ்டேட்டஸ் போதுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னடி இருக்கு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே நீயும் நானும் ஒண்ணா இல்லாதப்போ வாழ்க்கையில மட்டும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோ கிறிஸ், ப்ளீஸ் என்ன விட்டுரு. லெட்ஸ் பிரேக் அப், ஓகே? சப்பாடா, தப்பிச்சிட்டோம். ஹலோ ஜனா, என் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் மச்சான்? 2 ஃபுல் போன டைட்ல. கிறிஸ், இன்னையோட நம்ம லவ் பண்ணி 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாளையில நீ வேலைக்கும் போக மாட்டேங்கிற, எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, மொத்த செலவையும் எனக்கே வைக்கிற. உன்ன மாதிரி பையன்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. பிரேக்கப். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் உன்னை வேணான்னு சொல்றேன், புரியுதா உனக்கு? கீர்த்தி, நீ இங்கிலீஷ் சொன்னாலும் சரிதான், தமிழ்ல சொன்னாலும் சரிதான், ஹிந்திலேயே சொன்னாலும் சரிதான், நான் இப்படி சிரிச்சுட்டு தான் இருப்பேன். லூசா நீ? நீ இப்படிலாம் சொல்லுன்னு தெரிஞ்சுதான் நம்ம லவ் பண்ண 5ஆவது நாள் உன் தங்கச்சி கரெக்ட் பண்ணிட்டேன். இருடா, இப்பவே என் தங்கச்சி கிட்ட போய் உன்னை கழட்டி விட சொல்றேன். நீ இப்படிலாம் யோசிப்புன்னு தெரிஞ்சுதான் நம்ம லவ் பண்ண 7ஆவது நாள் உன் ஃப்ரெண்ட் இருக்குல்ல ராஜி, அதை கரெக்ட் பண்ணிட்டேன். நான் உன்னை ஏமாத்தலடா, நீ தான்டா என்ன ஏமாத்திருக்க. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா நீ? கேக்குறேன். கிறிஸ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாமா? பிரேக்கப் தானே, பண்ணிக்கலாம். டேய், நான் உன்னை விட்டுட்டு போறேன்டா. விட்டுட்டு தானே, போ. என்னடா இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? குனிஞ்சிருந்து என்ன எழுதிட்டு இருக்க நீ? அதுவா, உனக்கு முதல்ல டைரி மில்க் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அதுல இருந்து நேற்று மதியம் முன்னாடி விளாசில் ஒரு முழு மீல்ஸ் அடிச்சிய. அப்புறம் அது பத்தாதுன்னு ஐஸ்கிரீம், பட்டர் ஸ்காட்ச் இதெல்லாம் சாப்பிட்ட பாத்தியா? டேய், இதெல்லாம் எதுக்குடா இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நீ செட்டில் பண்ணிட்டு லவ் பிரேக்கப் பண்ணிட்டு நீ போட்டு போயிட்டே இருமா, சரியா? இதெல்லாத்தையும் நீ கட்டிட்டு நீ பிரேக்கப் பண்ணிட்டு போமா. டேய், நான் சும்மா ஃபன் பண்ணேன்டா. எல்லாத்தையுமே நம்பிட்டியா? நீயும் மத்த பசங்கள மாதிரி ஃபீல் பண்றியான்னு பார்த்தேன். அதானடி, கணக்குன்னு வந்தா தானே காதலவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், என்னங்கடி, உங்களுக்காக தான் போட்டிருக்கான் ஜட்ஜு. காதலிக்கிற பொண்ணு எவ்வளவு கழட்டி விட்டு போனான்னா செலவு பண்ண காசு எல்லாத்தையும் திருப்பி தரணும்னு சட்டமே வந்துருச்சுரி. பொண்ணுங்கெல்லாம் அந்த காரணம் சொல்லி இந்த காரணம் சொல்லி கைட்டு நினைச்சிங்க, காசு எல்லாத்தையும் ஏகப்பட்டதை கட்ட வேண்டி வரும். என் குடும்பத்துக்கும் நான் இவ்வளவு செலவு பண்ணதில்லப்பா. 4வது நோட்டு போயிட்டு இருக்கு. அவ அதை சொல்லி இதை சொல்லி என்ன காரணம் கட்டி கழட்டு நினைச்சா அவ சொத்த வித்தியம் கண்ணை கட்ட வேண்டி வரும். விட்டுருவன யாரு? இனிமே பிரேக்கப் பண்ண நினைப்ப. இது எல்லாத்தையும் சொத்து வித்தாலும் கட்ட முடியாதுடி. யாக்கு எந்த கிறிஸ், நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் சீரியஸா கேளு. இரி. டேய், எங்கடா போற? நீ தானே சீரியஸா கேட்க சொன்ன. நான் ஹாஸ்பிட்டல்ல போயிடுறேன், நீ போன் பண்ணி சொல்லு, நான் சீரியஸா கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படியே நான் உன்னை விட்டுட்டு போலான்னு இருக்கேன். ஏய், கோச்சிக்காதரி. நீ அடுத்து என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஸ்டேட்டஸ் தானே. ஓ, உனக்கு அவ்வளவு பெரிய மூளையா? உங்களை பத்தில எனக்கு தெரியும்டி. இப்ப என் ஸ்டேட்டஸ் பாரு. உன் செல்லு கூட
பாத்தியா உன் ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப பிரேக்கப் பண்ண முடியாதுல்ல எப்படி? அட கிறுக்கு பயலே, இதனால தான்டா உன்னை பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன். பிரேக்கப். நோ 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 நோ. கீர்த்தி பார்த்து உக்காந்துக்கோ சரியா? நான் மெதுவா ஓட்டுவேன், விழுந்துட போறேன் பார்த்து. கீர்த்தி நம்ம போலாம். இது தம்பி எப்ப போற மண்ணாடிக்கா? என்னது கண்டமத்தை இறக்கி விட்டுருப்பா. அண்ணே பின்னாடி ஆள் உட்காந்துருக்குண்ணே, உங்களை எப்படின்னே ஏத்திட்டு போவேன். எங்கப்பா யாரும் இல்லப்பாங்க? பின்னாடி தானே ஆள் உட்காந்துருக்கு தெரியலையாண்ணே? யாரா இருக்கா? கீர்த்தி நம்ம போலாம். அண்ணனுக்கு பாய் சொல்லு. அண்ணே கோச்சிக்காதண்ணே. தனியானா போறான் பைத்தியமாவன். அண்ணா என்னென்ன சாப்பிட்றீங்க? உனக்கு வழக்கம் போல பிரியாணி தானே? 2 பிரியாணி. அண்ணா ஒரு ஆள் தானே உட்காந்துறீங்க, என்ன 2 பிளேட் பிரியாணி கேட்குறீங்க? அங்க ஆள் உட்காந்துருக்காங்க தெரியலையா? ஒரு வேளை ஒரு சவஞ்சியா இருப்பாரோ? நீ எதுவும் கோச்சிக்காத. தண்ணி குடிந்தா பார்த்து குடி. இப்படியே இருமுறது பார்த்து குடிக்க மாட்டியா? தம்பி நீ கற்பனைல வந்துகிட்டு இருக்க. உனக்கு லவ்வரே இங்க கிடையாது. புரியுதா? உனக்கு புரியுதா? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன்டா வெளில வாடா அதை விட்டு. நிஜத்துல வாழ்ந்தாதான் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இந்த டைப்ல என்ன யாராலையும் ஏமாத்த முடியாதுல்ல. நீங்களும் ஏமாறாம இருக்கணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பால்புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏய் நீ சும்மா தானே இருக்க சொல்றி. அட நிறுத்துங்க. டேய் அவங்களும் ஒன்ன மாதிரி கற்பனைல லைக் கமெண்ட்லாம் பண்ண போறாங்க. அவங்களையாவது நிஜத்துல பண்ண சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.